ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராதாபுரம் டிவிஷன் கொத்தன்குளம் படைஸ்தலத்தின் சார்பாக இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் ஏழை பெண்கள் திருமண உதவி ஞாயிறு அனுசரித்து கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே அது நிமித்தமாக உதவி செய்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முதலாவது தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து காத்து வழிநடத்தி வருகிறதான அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சென்ற நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகம் பலனை கொடுத்து இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியான இந்த நல்ல பாக்கியத்திற்காக தகப்பனே அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல ஈவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தகப்பனே இணையதளத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையிலே தகப்பனே பாகம் அடிக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபை தங்கியிருக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே ஏழை பெண்கள் திருமண உதவி ஞாயிறை தகப்பனே நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிற ராஜா. அது நிமித்தமாக உதவிகளை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அதற்கு உதவி செய்கின்றதான அந்த ஏழை திருமண பெண்கள் நிதி உதவிக்கு உதவி செய்கின்றதான ஒவ்வொரு கரங்களையும் தேவனீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கேட்க இருக்கின்ற செய்திக்காக தகப்பனே உங்களுடைய சமூகத்துல வருகிற ராஜா. அது நிமித்தமாக அந்த இணையதளத்தின் வாயிலாக கேட்கின்றதான ஒவ்வொரு ஜனங்களும் தகப்பனே அது நிமித்தமாக தகப்பனை நல்வழிப்படுத்த தேவனீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். தேவனீர் ஒருவரே மகிமைப்படுங்க. உம்முடைய கரத்திற்குள்ளாக உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இவையெல்லாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. கர்த்தர் இந்த நாளை தந்ததுக்காக முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். இரட்சணை சேனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த நாளில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமா இருக்க ஜெபிப்போம். ஏழை திருமண நிதி உதவிக்காக ஜெபிப்போம். அதற்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிப்போம். இன்னும் திருமணமாகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். அநேக இடங்களில போராட்டங்களும் கொள்ளை நோய்களுக்காக ஜெபிப்போம். தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம். அநேக பிள்ளைகளுக்கோட தேவைகளை சந்திக்கும்படியாய் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற நம்மளது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல வெற்றி கட்டளையிடும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அநேக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிப்போமாக. இப்பொழுது ஒரு பல்லவியை பாடின பிற்பாடு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அருளேராளமாய் பெய்யும் அன்பின் வாக்கு தத்தமே, ஆறுதல் தேறுதலீவா ஆண்டவர் மேலிருந்து, அருளேராளம் அருள
போதாது, மாரியாய் தந்தருளும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த ஏழை பெண்கள் திருமண ஆண்டவரே ஞாயிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த திருமணத்திற்காக ஆண்டவரே உதவி செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா தகப்பனே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே வருமானத்திலிருந்து ஆண்டவரே இந்த உதவிகளை செய்வதற்கு கர்த்தாவே நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த திருமணத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வாங்குகிற பிள்ளைகளும் அதன் மூலமாக தகப்பனே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்னும் ஆண்டவரே இந்த திருமண உதவி மூலமாக பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இந்த ஏழை பெண்கள் திருமண இந்த ஞாயிறை நீர் ஆசீர்வதித்து தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டுமே மயம்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம். மீட்பெர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பரலோகத்தின் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலங்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரச பண்ணாமல் தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே, ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 1 முதல் 8 வரையிலுள்ள வசனங்கள். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழி அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளியாய் இருக்கிறோம். ஆமேன். தேவன் தாமே வாசித்த திருவசனத்தின்படி எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இந்த அடியனை சாட்சியார் நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நன்றி. என் கணவர் வேலைக்கு செல்லும்போது பைக்கிலிருந்து கீழே விழுந்து அடி பலமாக படவில்லை. ஆனாலும் என் தேவன் பாதுகாத்தார். ஊடையில் வந்த காரு ஏதாவது மேலே பட்டிருந்தாலும் ஊருக்கு சேதமாக இருக்கும். ஆனாலும் என் தேவன் பாதுகாத்து கொண்டு இருந்தார். காயங்கள் பெரிதாக இல்லாட்டாலும் சிறிதாக இருந்து என் தேவன் வழிநடத்தி வந்தார். வேலையில் செய்யும்போது என் தேவன் ஒவ்வொரு இது செய்யும்போதும் கூட இருந்து பாதுகாத்தார். அதற்கு என் தேவனுக்கு நன்றி. நான் குடும்பமாக வீட்டு ஆலயத்துக்கு போகணும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் என் கணவர் வேலைக்கு சென்று விடுவார். ஆனால் ரொம்ப வேதனையாக இருக்கும். சண்டே நேரத்திலையும் வேலைக்கு செல்கிறார்களே, ஆனால் நம்ம கூட வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆலயத்தில் வாஞ்சையோடு ஜெபித்தேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டு இப்போ குடும்பத்தோடு ஆலயத்துக்கு போக கிருபை தந்தார். அது என் தேவனுக்கு நன்றி. ரட்சகரின் பாவம் மன்னித்ததால் ஆயிரவர்
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இணையதளத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக என் கர்த்தருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியிலிருந்து 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது சீசனாகிய யோவான் நம்மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி விவரிக்கிறது. அது மாத்திரமல்ல, உன்னத பாட்டு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய மனவாட்டிகளை அழைக்கும் பொழுது என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார். ஒரு கர்த்தராகிய தெய்வம் நம்மளை பிரியமே, ஒரு ரூபவதியே என்று சொல்லி அழைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்கள் வருகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் நம்மளை பிரியமே என்று சொல்லி அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என் பிரியமே, என் பிரியமானவனே என்று சொல்லி அழைப்பதற்கு நாம் உண்மையாகவே தகுதியுடையவர்களாய், நாம் உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி சற்று இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். என் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தின் அடிப்படையில் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் நடக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது அது நிச்சயமாய் நமக்கு சுகமாய் ஆசீர்வாதமாய் கிடைக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆத்துமா வாழ்வதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையிலே அர்ப்பணித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது: அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆம், என் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் இரத்தம் சிந்தி நம்மளுடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்ததுனால இன்றைக்கு நாம் பிரியமுள்ள பிள்ளைகளாய் தகுதி ஆகுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளாய் தகுதி ஆகுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருந்தாலும் நாம் உண்மையாகவே பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய பார்வையிலும், நம்முடைய நடக்கையிலும், நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய செயல்முறைகளிலும் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்திக்கும்படியாய் இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது: அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பிலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்ததினால பிதாவை அப்பா என்று சொல்லி அழைப்பதற்கான புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னதான் நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் இருந்தாலும் பிரியமான பிள்ளை என்று சொல்லி அழைப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் அநேக விதமான ஜனங்கள் வாழ்கிறார்கள். தங்களை தாங்களே பிரியப்படுத்தி வாழ்கிற ஜனங்கள், மற்றவர்களை பிரியப்படுத்தி வாழ்கிற ஜனங்கள். அது மாத்திரமில்லை, இப்படி வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை கடைசி முடிவிலே வேதனைக்குள்ளாகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட வாழ்க்கையாய் இருந்தாலும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆகையால பிரியமானவனே என்று சொல்லி அழைப்பதற்கு நாம் தகுதி உடையவர்களாய் மாறிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது: ஜனங்களை பிரியப்படுத்த
பிலாத்து பரபாசை விடுவித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பிலாத்து யோசித்து இருக்கலாம், ஜனங்களுடைய அந்த ஜனங்களுக்கு, அதாவது ஜனங்கள் பிரியப்படுத்துகிறதான அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவனுக்கு ஜனங்கள் அதிகமாய் ஆதரவு கொடுப்பார்கள், ஒருவேளை அவனுடைய வகிக்கிற பதவியிலே அதிகமாய் நிலை நிற்க முடியும் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றியிருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு எண்ணமும் தோன்றியிருக்கலாம். அவர் ஒரு தச்சனுடைய மகன், இல்லை என்று சொன்னால் அவர் பிழைப்புக்காக இந்த பிரசங்கங்களை செய்து கொண்டு இருக்கலாம் என்று சொல்லி இப்படிப்பட்டதான சில எண்ணங்கள் அந்த பிலாத்துவினுடைய மனதில் யோசனையாய் ஓடிக்கொண்டு இருந்திருக்கலாம். அப்படி யோசனையாய் ஓடிக்கொண்டு இருந்ததினாலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன அப்படின்னா, ஜனங்கள் பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதினாலே ஜனங்களை பிரியப்படுத்த அவன் பரபாசை விடுதலை செய்தான். கடைசியாக அவனுடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாறினது என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை அநேக சூழ்நிலை அவன் மனசாட்சி குத்தப்பட்டவனாய் நொந்து அவனுடைய வாழ்க்கை கடினமாய் மாறி அவன் ஒரு குளத்திலே விழுந்து செத்தான் என்று சொல்லி சரித்திர நூல்கள் சொல்லுகிறது. ஆம், என் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவன் ஜனத்தை பிரியப்படுத்தினதனால அவனுடைய வாழ்க்கை வேதனையாய் முடிந்தது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். அதே போல நாம் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஜனங்களை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் வாழாதபடி, எதற்காக ஆண்டவர் நம்மளை படைத்தார், எதற்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை தெரிந்து கொண்டார், எதற்காக நாம் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று சொல்லி அவரை தன்னை சிலுவையிலே அர்ப்பணித்தார், அது மாத்திரமல்ல 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அது எதற்காக எழுந்தார் என்று சொல்லி இவைகள் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அது மாத்திரமில்லை, நாசியிலே சுவாசம் வைத்திருக்கிற மனுஷனை பிரியப்படுத்துவதை காட்டிலும் நமக்காய் நாசியிலே சுவாசத்தை கொடுத்ததான கர்த்தரை பிரியப்படுத்துவது அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதனுடைய ஆசீர்வாதம் அதிகமாய் இருக்கும் நமக்கு. அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாய் ஆண்டவர் கொடுக்கும்படியா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை துக்கப்படுத்தி விட்டு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ பிரியப்படுத்துவதை காட்டிலும் தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை என்று சொல்லி தெளிவாய் கலாத்தியர் 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தில் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியம் எவ்விதமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து நடந்து கொண்டால் நமக்கு அது ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாய் மாறும்படி செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் சத்துருக்கள் கூட நம்மோடு கூட சமாதானம் உள்ளவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் கூறுகிறார். எனக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் எப்படி மாறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2 காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். எபேசியர் 5ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளாய் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனம் அழகாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, தேவனை பின்பற்றுவதில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. நம் பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கிறதானது நோக்கம் எல்லாம் தேவனை நான் எப்படி பிரியப்படுத்த வேண்டும், என்னுடைய நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்கிறதான எல்லா அந்த காரியங்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய நினைவுகளிலும் எண்ணத்திலும் தங்குகிறதாய் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையின் கிறிஸ்தவம், அதுதான் கர்த்தருக்கு பிரியமான கிறிஸ்தவம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் அன்புள்ள பிதாவாக இருக்கிறார். நாம் அவருடைய செல்ல பிள்ளைகளாய் இருந்தாலும் பிரியமுள்ள பிள்ளைகள் என்கிறதற்கான அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் சரியாய் பெற்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமா என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளாய் இருப்பது எளிது, ஆனால் பிரியமுள்ள பிள்ளைகளாய் இருப்பது
மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கடினமான காரியத்தை சுலபமாய் மாற்றுவதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் அபியாசப்படுத்தி நடந்து கொள்ளும் பொழுது, அது நம்மளுடைய வாழ்க்கையில பிரியமுள்ள பிள்ளையாய், பிரியமுள்ள, அதாவது தேவனை பின்பற்றுகிற பிரியமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் இருந்தார் என்று சொல்லி பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு வெளியே வரும் பொழுது அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அந்த இடத்துல சாட்சியாய் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளை, இரண்டாவதாக ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறது என்ன என்று சொன்னால், மத்தேயு 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அதாவது சீஷர்களோடு மறுரூபம் மலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது பிதாவாகிய தெய்வம் ஆண்டவர் அந்த இடத்துல சாட்சி கொடுக்கும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி அழகாய் சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல பிதாவை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது, ஆண்டவராகிய அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது, இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது, இந்த உலகத்தில் மற்ற ஜனங்களோடு பேசும் பொழுது எப்படி அன்பாய் இருந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி நடந்தார் என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்படி முன்மாதிரியை நாம் பின்பற்றினாலே தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் நாம் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது ஜனங்களை பிரியப்படுத்த அவர் விரும்பவில்லை. அப்படி பிரியப்படுத்த விரும்பவில்லை என்று சொன்ன உடனே அங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, பாவிகளினுடைய, அதாவது நண்பன் என்று சொல்லி அவரை கேவலப்படுத்தினார்கள், போஜன பிரியன் என்று சொல்லி கேவலப்படுத்தினார்கள், பேர் சபுவேல் என்று சொல்லி கேவலப்படுத்தினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் பார்க்கவில்லை. நான் தேவனை பிரியப்படுத்துவதற்கு மக்களிடத்தில் அசிங்கப்பட்டாலும் தேவனை மாத்திரம் நான் பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாய் இருந்ததுனால உண்மையாகவே ஆண்டவர் இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்கு பிதாவாகிய கர்த்தர் நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது அவருடைய நினைவுகள், அவருடைய கிரியைகள், வார்த்தைகள் எல்லாம் எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் செய்ய வேண்டும் என்கிறதான அந்த நினைவு அவருடைய வாழ்க்கையில் இருந்து அதே தான் அவர் நிறைவேற்றி கொண்டு இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளை, இரண்டாவது காரியமாக விசுவாசத்திலே பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே அது சரியான ஒரு வார்த்தை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமானால் அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரமும் 12வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அல்ல தெளிவாய் சொல்லப்படுகிறது, அங்கே வாழ்ந்ததான, அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்ததான பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாச வீரர்களாய், விசுவாசமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவர் மேல் அதிக விசுவாசத்தை வைத்து அநேக வெற்றிகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி, அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்ல, தாவீதும் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இருந்தார் என்று சொல்லி தேவன் சாட்சி சொல்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி தாவீதை அழகாய் சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தாவீது கோலியாத்தை கண்டபொழுது கோலியாத்தினுடைய பேராயுதங்களையும் குறித்து, கோலியாத்து வைத்திருந்ததான, அதாவது சில விதமான பெரிய பெரிய ஆயுதங்களை குறித்தோ, அவனுடைய உயரத்தை குறித்தோ, அவனுடைய பலத்தை குறித்தோ தாவீது பயப்படவில்லை. காரணம், அவன் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய விசுவாசம் அந்த இடத்துல அவனுக்கு வெற்றியாய் மாறினது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். கோலியாத்தை போன்கிறதான சூழ்நிலை நம்முடைய உள்ளத்துல இல்லை நமக்கு முன்பதாய் நின்றாலும், அந்த நேரத்தில் நமக்கு கோலியாத்து இவ்வளவு பெரியவனாய் இருக்கிறானே, இல்லை இவ்வளவு பெரிய சூழ்நிலை இருக்கிறதே, இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி வெற்றியாய் பெற முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் எதிர்பார்க்கவில்லை. என் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல அந்த தாவீது செய்த காரியம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தான். அதே போல இன்றைக்கு நமக்கு முன்பதாய் நிற்கிற பெரிய போராட்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களையும் பெரிய விதமான பலசாலிகளை பார்த்து நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால்,
அதாவது சேனைகளின் கர்த்தராய் அதிபதியாய் இருக்கிற என் ஆண்டவர், அதாவது பெரியவராய் இருக்கிற என் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். தாவீது கோலியாத்தை பார்த்து செய்த காரியம் என்ன? நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமே வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை வீழ்த்தி எறிந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை தாவீதினிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தாவீது அந்த விசுவாசத்தை கர்த்தர் மேல வைத்ததுனால என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீது பெயர் பெற்றான். என் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல யோபுவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், யோபுவுக்கு அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் கண்ணீர்களும் வேதனைகள் வந்தது. அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அப்போ கூட அந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, யோபு 23:8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாய் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது யோபுவுக்கு உள்ளால இருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. நான் கர்த்தரை தேடும்போது காணும், அதாவது கர்த்தரை முன்னாக தேடும்போது அவர் இல்லை, பின்னாக தேடும்போது அவர் இல்லை, ஆனால் நான் எவ்விதமாய் இருக்கிறேன், எந்த சூழ்நிலையில் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அறிவார், அவர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார், சோதித்த பின் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார் என்று சொல்லி இவ்விதமாய் அழகாய் விசுவாசத்தோடு யோபு சொன்னான். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் சில கண்ணீரின் கதைகள், சில போராட்டங்களினுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் ஏன் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லாதபடி, ஆண்டவரே நான் என்ன சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அறிந்திருக்கிறீங்க, நீங்க என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லி சந்தோஷமா இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை குறித்து இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஆகையால பிள்ளைகளாய் இருந்தா மாத்திரம் போதாது, ஒரு தகப்பனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் இருக்கும் பொழுது அந்த தகப்பன் அந்த பிரியமுள்ள பிள்ளை என்னெல்லாம் கேட்குதோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறது போல இன்றைக்கு தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எவைகளெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவராய் இருக்கிறார். என் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால பல வேளைகளில் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காகவே நம்முடைய கால்கள் நடக்கட்டும், ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக நம்முடைய பார்வைகள் இருக்கட்டும், ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக நம்முடைய பேச்சுகள் இருக்கட்டும், ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காகவே நம்முடைய செவிகள் இருக்கட்டும். அதை காட்டிலும் வேறு மனிதனை பிரியப்படுத்தவோ இல்லை நம்முடைய குடும்பத்தை பிரியப்படுத்தவோ தேவனை துக்கப்படுத்தி அந்த செயல்கள் செய்யாதபடி கர்த்தரை பிரியப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அதிலிருந்து ஆண்டவர் உன்னத பாட்டில் சொல்லியிருக்கிறதின்படி மணவாட்டியை என் பிரியமே என் ரூபவதி என்று சொல்லி அழைப்பார். அதே போல பிரியமுள்ள பிள்ளையாய் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவர் வரும்பொழுது என் பிரியமானவனே என் ரூபவதியே என்று சொல்லி நம்மளை அழைக்கும் பொழுது அதுதான் நம்ம பெற வருகிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்திற்காக ஆண்டவரை நோக்கி நம்ம ஓடுவோம், இந்த சந்தோஷத்திற்காக ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு நம்ம வகை தேடுவோம். அதனால் ஆண்டவர் படைத்தது வீணாய் போகாதபடி, படைப்புகளை பிரியப்படுத்தாதபடி படைத்தவரை நம்ம பிரியப்படுத்துவோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் இன்றைக்கு சிந்தித்த இந்த வேத வார்த்தையின்படியாக 2 காரியத்தை குறித்து சிந்தித்தோம். தேவனை பின்பற்றுவதில் பிரியமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதில் 2 காரியத்தை பின்பற்றி கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இதுவரைக்கும் தேவனை பிரியமுள்ள பிள்ளைகள், அதாவது பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒருவேளை இல்லாமல் இருந்தால், நான் பிரியமுள்ள பிள்ளை என்று சொல்லி என் கர்த்தர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. அதனுடைய ஆசீர்வாதம் பெருக்கங்களாக இருக்கும், அதனுடைய ஆசீர்வாதம் மகிமையாக இருக்கும், அதனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் அறியாததும் எட்டாததுமான நன்மைகளை ஆண்டவர் செய்வதற்கு வழிவகுக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இணையதளத்தின் வாயிலாக நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தையில் ஒருவேளை ஆண்டவரே நான் கலங்கி போய் இருக்கிற யோபுவை போல என்னுடைய வாழ்க்கையில்
அநேக காரியத்தை நான் இழந்திருக்கிறேன். அதனால் ஏன் ஆண்டவரே எனக்கு செய்தீர் என்று சொல்லி நான் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படி என்கிற ஒரு உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் இன்னையிலிருந்து அதை மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, யோபுவை போல நான் விசுவாசத்தோடு இருக்கணும். நீங்கள் என்ன சோதிக்கிறது நல்லது ஆண்டவரே, நீங்கள் என்ன சோதிக்கிறது எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை தோல்வி அடைந்திருந்தாலும் அது வெற்றியாய் மாறும். அந்த வெற்றி நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் வரும்பொழுது உங்களை பிரியமானவனே, ரூபவதியே என்று சொல்லி அழைத்து தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இரட்சணை சேனையில் ஒரு நல்ல ஒரு ஏழை பெண்கள் உதவி ஞாயிறாக நாம் அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய கர்த்தருக்கு கொடுப்பதும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையால் கர்த்தருக்கு கொடுத்து ஏழை பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறது அது ஒரு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, செம்பரியாடுகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், செம்பரியாடுகளாக இருக்கிற நீங்கள் என்னுடைய வலது பக்கத்திலே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கும் பொழுது அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் போய் கேட்கும் பொழுது அந்த உடனே ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன என்று சொன்னால், அந்த இடத்துல நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழகாய் சொன்னார். உடனே அந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாம் கேட்டார்கள், நாங்கள் என்ன ஆண்டவரே உமக்கு செஞ்சோம் என்று சொல்லி. என் சகோதரராகிய இவர்களிலுடைய அந்த சிறியவர்களில் நீங்கள் இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கு ஏழை பிள்ளைகளுக்காக ஏழை பெண்களுக்காக நம்ம அநேக உதவிகளை இரட்சணை சேனையின் மூலமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அநேக சேவைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிச்சயமாய் ஒவ்வொரு இரட்சணை சேனை வீரர்களும் ஆண்டவருக்காக இரட்சணை சேனையோடு இணைந்து இந்த நல் உதவிகளை செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம். அதுவும் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இவைகள் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தர் 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 என்று பல கோடி நாவுகளினால் போற்றப்படுகிறதான எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்தித்தோம். என் பிரியமானவனே என்று சொல்லி சீசனாகிய யோவான் அழைக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, உன்னத பாட்டில என் பிரியமே என் ரூபவதியே என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நீர் மணவாட்டி அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, பிரியமானவனே நீங்கள் அழைக்கும் பொழுது நாங்கள் உண்மையாகவே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்று சொல்லி, அதற்கு தகுதியுடையவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி இன்றைக்கு சிந்தித்தோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆனால் பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்தோம். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி சிந்தித்தோம். விசுவாசத்தில் இன்னும் உறுதியாய் நிற்கிறவர்களாய் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்கும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னீரே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களையும் ஆண்டவர் இது என்னுடைய நேசகுமாரன் நேசகுமாரத்தி என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீர் பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உள்ளத்துல ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியத்துல நாங்கள் நடந்தாலோ பேசினாலோ ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும், எண்ணி வருகிற நாட்கள்ல ஆண்டவரே பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட உதவிகளை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, விசுவாசத்துல பிரியமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். தாவீது விசுவாசத்துல பிரியமுள்ள பிள்ளையாய் வளர்ந்த ஆண்டவரே, இந்த தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, உண்மையாகவே கோலியாத்தை குறித்து அவன் பயப்படவில்லை, அவனுடைய பலத்தை குறித்து பயப்படவில்லை, ஆனால் தன்னுடைய ஆண்டவரை வாழ்க்கையில் இருக்கிறதான தெய்வத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல அவன் உறுதியாய் இருந்ததுனால தாவீது கோலியாத்தை முறியடித்து வென்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, அது நிச்சயமாய் உம்மால் ஆனது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆண்டவரை வல்லமையினால் நடந்தது என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, யோபுவும் விசுவாசித்தான் ஆண்டவர். என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் திரும்ப தருவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அழகாய் ஆண்டவரை பார்த்து யோபு சொன்னதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இந்த ஜனங்கள் சில வேளையில் சோதனைகள் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் வாழும் பொழுது இவர்களையும் நீர் பொன்னாக விளங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்மையினால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த ஏழை பெண்கள் ஆண்டவரே அப்பா திருமண உதவி ஞாயிறை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதன் மூலமாய் காணிக்கைகளை ஜனங்கள் கொடுக்கும் பொழுது இதனுடைய ஆசீர்வாதங்கள் பெருக்கங்களாய் அமையட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதன் மூலமாய் பயனடைகிற எத்தனையோ ஏழை பெண்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் பயனடையும் போது அவருடைய முகத்தில் வருகிற சந்தோஷத்தை போல இந்த ஜனங்களுடைய கொடுக்கிற கரங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் சந்தோஷத்தினால் நீர் பெருக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே எடுத்த எல்லா பாகத்தையும் உடைய கரத்தில் ஒப்புகிற பாடல்கள், ஜெபங்கள், வேதவாசிப்பு, சத்தியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புகிற நீங்க ஆசீர்வதிங்க. இதன் மூலமாய் இந்த இணையதளத்தின் மூலமாய் ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வார்த்தை ஆண்டவர் உம்முடைய வாயிலிருந்து வந்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. இதெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கேட்கிறேன் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டதான இந்த இணையதளத்தின் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிறதான அனைத்து ஜனங்களோடு சந்தோஷமாய் சமாதானமாய் பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.